Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எடிட்டோரல் செஷன் நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஸோ எடிட்டோரல் பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அண்ட் இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, இதுல என்னெல்லாம் இருக்க போகுது, இது யாருக்கெல்லாம் இந்த எடிட்டோரல் செஷன் வந்து பெனிஃபிட்டா இருக்கும், யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டோரல் அப்படின்றது நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம், எல்ஐசி, டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த எடிட்டோரல் செஷன் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எடிட்டோரல் பேஸ் இதில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆர்சிலாம் வருது இல்லையா, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுலேருந்து டோன் கேட்குறாங்க, அதுலேருந்து வேர்ட் மீனிங் கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே இது நீங்க பாக்குறது மூலியமா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க ரெகுலரா டெய்லியும் வாட்ச் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிராமரும் இம்ப்ரூவ் ஆகும், வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பேசேஜ் பார்த்தோம்னா அந்த கான்செப்ட்ஸ் என்ன இருக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணி அதுல இருந்து ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எடிட்டோரல்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராமர். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது ஆக்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்குதா, அது எந்த டென்ஸ்ல பேசியிருக்காங்க, என்ன என்ன மீன் பண்றாங்க, அந்த சென்டென்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாக்குறதுனால அதோட பெனிஃபிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெக்காபுலரி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ரெகுலரா பார்த்துட்டே வரும்போது, வெக்காப்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வரும்போது, திரும்ப திரும்ப டெய்லியுமே நீங்க செஷன் பார்க்கும்போது வெக்காபுலரி வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். வெக்காப்ஸ் நிறைய பேர் இன்னமுமே வெக்காப்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க ரெகுலரா எடிட்டோரல் செஷன் பாக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல உங்களோட வெக்காபுலரி அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும். ஒரு பெரிய பேராகிராஃப் 2 பேசேஜ் கொடுத்தா அதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு எல்லாமே இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டோரல் அப்படின் போது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கிராமரும் படிச்சுக்கலாம், வெக்காப்ஸும் படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அனாலிட்டிக்கல், கிரிட்டிக்கலாக எப்படி திங்கிங் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த எடிட்டோரல் செஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எடிட்டோரல் பார்க்கறது மூலியமாவே உங்களோட இங்கிலீஷ்ல நீங்க கிராமர் பார்ட், வெக்காப்ஸ் பார்ட், பேசேஜ் பார்ட் இது மூணையுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இதை நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பார்க்கறது மூலியமா இது எல்லாமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜ் இருக்கு, ஒரு எடிட்டோரல் இருக்கு அப்படின்னா அந்த எடிட்டோரல் எதை பத்தின எடிட்டோரல், டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கா, சயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்குதா, கரண்ட் நியூஸ் பேஸ் பண்ணியிருக்குதா, எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத பொறுத்து அதை பத்தின ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அந்த பேசேஜை பார்ப்போம், அந்த எடிட்டோரல பார்ப்போம். எடிட்டோரல் இருக்கிற கொஞ்சம் டிஃபிகல்ட், அதாவது நிறைய வேர்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம், ஒரு சில வேர்ட்ஸ் கிராஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நியூ வேர்டா இருக்கு அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹைலைட் பண்ண வேர்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெக்காப்ஸ் பார்ப்போம். அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன, வேர்டு என்ன, எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்திருக்கு, அதுக்கான மீனிங் என்ன, ஆன்டனம்ல எப்படி வரும், இப்படி எல்லாமே நம்ம பார்ப்போம். அது பார்த்ததுக்கு அப்புறம் அகன் எடிட்டோரல்ல வந்துட்டு கம்ப்ளீட் அந்த பேசேஜ்ல என்ன என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்டிங், எடிட்டோரல் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா சால்விங் 10 கொஷின்ஸ். அது என்ன 10 கொஷின்ஸ்? 10 கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அது என்ன 10 கொஷின்ஸ் அப்படின்னா பாருங்க, என்னென்ன 10 கொஷின்ஸ் அப்படின்னா அந்த எடிட்டோரல் பேஸ் பண்ணியே சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், phrasal verb, idioms, tone based question, theme based question, parts of speech identification, error based question, central idea question and parajumble, PQRS. ஸோ நீங்கள் இதை பார்க்கறது மூலியமாவே ஒரு எக்ஸாம்க்கு என்ன கொஷின்ஸ் எல்லாம் வருமோ, எப்படிலாம் வந்து கிராமர் பார்ட், வெக்காபுலரி பார்ட், பேசேஜ் பார்ட்ல எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாமே நீங்க ஒரு எடிட்டோரலை வச்சு நீங்க இங்கேயே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க தனித்தனியா போய் லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஓகேவா? ஸோ நீங்க ரெகுலரா படிக்கும் போதே நீங்க உங்களோட சினோனிம்ஸ் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், கிராமர் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டோன் எப்படி கண்டுபிடிக்கிறது, தீம் பேஸ்டு கொஸ்டின் வந்து அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு பேராஜம்பிள் கொஸ்டின் எப்படி, பேராஜம்பிளுமே உங்களுக்கு இதுல வந்துடும், எரர் ஸ்பாட்டிங்கும் இதுல வந்துடும். ஸோ இது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேட்குற கொஸ்டின்ஸ் தான். அந்த இதுல பேஸ் பண்ணி ஒரு எடிட்டோரியல் இருக்கு அப்படின்னா இந்த பேஸ்ல மூணாவே உங்களுக்கு டிவைட் ஆகி கிராமர், வெக்கப், பேசேஜ் இதுல நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம எடிட்டோரியல் பார்க்கறது மூலியமா, ரெகுலரா நீங்க பார்க்கறது மூலியமா உங்களுக்கு வந்து வெக்காப்ஸும் பில்டப் ஆகும், கிராமர், பேசேஜ் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்ரி எடிட்டோரியலுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சேம் இதே பேட்டர்ன்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினோனிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், இடியம்ஸ், டோன், தீம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபிகேஷன், எரர் பேஸ்டு கொஸ்டின், சென்ட்ரல் ஐடியா, பேராஜம்பிள் இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்றது மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல கண்டிப்பா மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க ரெகுலரா நீங்க இதை ஃபாலோ பண்றது மூலியமா தான் கண்டிப்பா இதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், எல்ஐசி, இன்சூரன்ஸ், ஐபிஏசிஐஓ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம். எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா சிஜிஎல் டயர் 1, டயர் 2, டயர் 2லாம் வந்து மேக்ஸிமம் பேசேஜா தான் இருக்கும். சிஹெச்எஸ்ல அதே மாதிரி தான், எம்டிஎஸ், ஸ்டெனோ, செலக்ஷன் போஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ல வந்துட்டு ஐபிபிஎஸ், பிஓ, கிளரிக்கல் இதுலயுமே வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு பேசேஜ் தான் இருக்கும். கிளரிக்கல் எக்ஸாம், ஆர்ஆர்பி, பிஓ, கிளரிக்கல் எக்ஸாம், எஸ்பிஐ, பிஓ, கிளரிக்கல் எக்ஸாம். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்களுமே ரெகுலரா இந்த எடிட்டோரியல் செஷன் பார்க்கலாம். தமிழ்ல தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், தமிழ்ல தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிளாஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும். ஓகேவா? டீட்டெயில்டா இருக்கும். நீங்க இங்கேயே வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குரூப் 1, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டைமிங் பாத்தீங்கன்னா 10 AM 10 AM-க்கு உங்களுக்கு லைவ் இருக்கும் எவ்ரிடே. ஒரு நாளைக்கு ஒரு எடிட்டோரியல் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸோட ரியல் அண்ணனையோட ஃபேக்ட்ஸ், அண்ணனையோட எடிட்டோரியல் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு உங்களுக்கான காம்போ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு இங்கிலீஷ்க்கு, அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பேசிக்ஸ்ல இருந்து பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு இன்க்ளூடா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து டீடைல்ஸ் கேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நாளையில இருந்து 10 AM-க்கு நம்ம எடிட்டோரியல் செஷன் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் டு தி செஷன். நாளைக்கு எடிட்டோரியல் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.